ஹே கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஜிம் போகலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் எப்போ ஜிம் போனாலும் இந்த பில்டிங் நான் பார்த்துட்டு தான் போவேன். அது ஒரு நிம்மதி கிடைக்கும். அது ஏன்னு தெரியல. இன்றைக்கி நான் ஜிம் போகும்போது என்னென்ன ஆச்சுன்னா, ரொம்ப பசிச்சுது. ஸோ மெக்டி போயிட்டு ஒரு 2 பர்கர் சாப்பிட்லான்னு, ஒரு காஃபி சாப்பிட்லான்னு டிசைட் பண்ணேன். பட் அங்கே ஒரு இன்சிடென்ட் ஆச்சு. என்னென்னா, நான் 2 பர்கர் ஆர்டர் பண்ணலான்னு நினைக்கும் போது என்ன ஆச்சு, எனக்கு 4 பர்கர் வந்துச்சு. ஏன்னா பை ஒன் ஆட் ஒன் பர்கர் இருந்தது. ஸோ அந்த ஆட் ஒன் பர்கருக்கு வந்து நம்ம $1 பே பண்ணிக்கலாம். ஆக்சுவலி ஒரு பர்கரோட ரேட் பார்த்தீங்கன்னா $3.69, $3.69 வரும். ஸோ $1க்கு இன்னொரு பர்கர் ஆட் பண்ணிக்கலாம். நான் பை மிஸ்டேக் வந்து அது 2 பர்கர் நான் ஆட் பண்ணேன். ஸோ எனக்கு மொத்தம் 4 பர்கர் வந்துருச்சு. நான் ஆர்டர் பண்ண டைம்லேருந்து வித்தின் 7 மினிட்ஸில் எனக்கு ஆர்டர் வந்துருச்சு. ஸோ நான் காட்டுற உங்கள் பில்லு நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுதான் ரேட். ஆக்சுவலாக டோட்டல் வந்து $12.55 ஆயிடுச்சு. மெக்டொனால்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பிஸியாகவே இருக்கும். ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்துட்டு போயிட்டுருப்பாங்க. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஆர்டருக்காக வெயிட் பண்ணுறாங்க. அண்ட் தென் ஆர்டர் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. நம்ம ஆர்டர் போட்டது 1 PM அண்ட் ஆர்டர் ரிசீவ் ஆனது 1:07 வந்துச்சு. 7 மினிட்ஸ்லேயே நம்ம ஆர்டர் ரிசீவ் கைக்கு வந்தாச்சு. அதுதான் மெக்டொனால்ட்ஸ் ஸ்பெஷாலிட்டியே. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துடும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பர்கர் எப்படி இருக்கும்னு. இங்கே டிஷ்யூ கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு மெக் சிக்கன் அண்டு மொத்தம் 4 பர்கர். என்னோடய பிளானே கிடையாது. நான் தான் சரியாக கவனிக்கல. காஃபி ஆர்டர் பண்ணும்போதே மில்க் அண்ட் சுகர் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதில் நான் வந்து சாப்பிட்டது ஒரு பர்கர் இருக்கும் அண்ட் தென் காஃபி, அவ்வளோதான். மிச்சது எல்லாம் வீட்டுக்கு எடுத்து போயாச்சு. இங்கே ஜெர்சி சிட்டியில் மோஸ்ட்லி பீப்புள் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் வந்து பேட்டரி சைக்கிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சிட்டி பைக். ஸோ இதோட டே பாஸ் வந்து $25 பர் டே. நீங்கள் இந்த சைக்கிள் எடுத்துகிட்டு நீங்கள் 1 டேயில் நீங்கள் எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம். பட் பேட்டரி எவ்வளோ இருக்குன்னு தெரியல. நான் ட்ரை பண்ணல இது வரைக்கும். ஸோ நான் 1 டைம் ட்ரை பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். ஸோ லைக் ஹவு இட் இஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் தான் இந்த சைக்கிள் எடுத்துகிட்டு செல்லுன்னு போகிறாரு. ஏன்னா இங்கே டிராஃபிக் வந்து ஒரு பெரிய தலைவலிங்க. அது உங்களுக்கு தெரியாது எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ்ஸுன்னு. ஏன்னா நீங்கள் அதர் ஸ்டேட்ஸ் கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து ரொம்ப டிராஃபிக் அதிகம். அதர் ஸ்டேட்டில் நீங்கள் ஈஸியாக கார் ட்ரைவ் பண்ணிட்டு போயிடலாம். பட் இங்கே கார் ட்ரைவ் பண்ணது ரொம்ப பிக் ஹெடேக். ஏன்னா எங்கே பார்க்கிங் பண்ணணும், ரொம்ப தலைவலி. இப்போது நான் ஜிம்முக்கு வந்தாச்சு. இப்போது நான் ஜிம் உள்ளே போய் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு நான் வந்து ஆக்சஸ் பண்ணணும் ஜிம்மு. ஸோ ஸ்கேன் பண்ணி ஆக்சஸ் பண்ணியாச்சு. என்ட்ரி போட்டாச்சு. இப்போது நான் வந்து லாக்கருக்குள்ளே போயிட்டு என்னோடய திங்ஸ் வைக்கணும். ஸோ வச்சுட்டு நான் பாட்டு எப்பவுமே என்னோடய ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இதுதான் பார்த்திங்கன்னா ஜிம். எப்பவுமே இது ரொம்ப பிஸியாக இருக்கும் இங்கே. ஏன்னா இந்த ஈவினிங் ஆனால் ரொம்ப பிஸியாக இருக்கும். மார்னிங் கொஞ்சம் ஓகே, பட் ஈவினிங் ரொம்ப பிஸி. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய லாக்கர்னு. பட் எப்பவுமே நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. க்ளீனிங்லேருந்து சரி எல்லாமே. எக்யூப்மெண்ட்ஸை பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் ஆனால் எக்யூப்மெண்ட்ஸாக கிடைக்காது. நம்ம ஒரு ஒர்க் அவுட் போட்டாலே திருப்பி வந்து கேட்டுருவாங்க எப்போ முடியும்னு சொல்லி பக்கத்தில். இந்த பைக் நான் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. என்னோட இந்த சின்ன vlog பிடிச்சா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.